எங்க டுவெல்த் போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்துருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேடா. கில்லாடி ராணி. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம ஆமா, தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியா? போய் அவளை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன் தான் எனக்கு அம்மாவை போறதே தெரியல. 1 கிலோ அரிசி என்ன விலை இருக்குன்னு தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் எவ்வளவு திணித்தும்மா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படுக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரது? யாருங்க? டேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா, அம்மா இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. டேய், உன்னை நான் நடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? ஏய் ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான் அவன். அவன்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியே. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுறத கலாட்டா. டேய், என்ன? முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காப்பி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா. இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், பேச்ச மாத்தாதே. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த 2 விரல் போதும். முதல்ல 2 கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன். உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன். நீ துபகட்டி இரு கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய், தைரியம் இருந்தா வாடா. வா, வந்து மோதி பார். சாபாஷ். என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையிலுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி. காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறாரு. என்னங்க எதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யாரா? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்டா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ், அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமைய பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்ல, அதை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். எங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க.
மாதவா, எப்படி உனக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? பின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா, தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். இல்லைன்னா வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மாவை உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாத்து. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி, வருத்தப்படாதடா. உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தி அடிக்கிற, கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம்டா. அங்கேருமா. ஐ, நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வட்டீங்களா? ஜாலி. டேய், நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்குடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டா. எவன் போட எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? டேய், நான் நாளை காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா, நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ, வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏன்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல, போ. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா, உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. Hey!
யார் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்? இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் இவன்? மச்சான், தூள்டா, அப்படியே அப்புறம் போயிடா. மச்சான்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ச்சே, ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர்ன்றீங்க, இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வாணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்லே வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா அக்கா, என்ன? ஊர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே. ஐயோ, என்னங்க? கூர்க்காங்க, கூர்க்கா. ஐயோ, கூர்க்கா. நில்லு, நில்லு, நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ हम गुर्गा हाय ஹிந்தி ஹிந்தி. என்ன இவ்வளவு உயரம் இருக்கிறாங்க? வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க 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 இருங்க, இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கான். சார், இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह भीम सिंह का पट्टा राम सिंह हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवाल उठा है பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடி? நீங்க 2 பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க இவன்? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன் சூரனை பிடிப்பேன் हमको एक घर चाहिए வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். பூதேவி யோ, என்னய்யா தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டோம். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போனப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அத டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி 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 உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பஹான் பஹான் இல்லடா, பெஹன். பெஹன் 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 பேசுற ஹிந்தி பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில தான்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். வர்றான். சப்ஜா சம்ஜாகம். அண்ணா சீக்கிரம் போங்க, அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. சொல்லு, மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு. முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம் சிங். ராம் சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க. டேய், அது எந்த வகையில எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க.
ஒரு வாரத்துல திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்கறான், கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது. நமக்கு என்ன வந்து வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. கூர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கடிச்சிட்டா. எங்கடா? எங்க எங்க? திரும்பி பார், இங்க பார், நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். டேய், என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற, இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லனா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கு. போடா, லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட் வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன். போ. Do as I said, go I say. மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? இன்னும் கணக்குடா இது. என்னமோ போறா. ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்ட பாரு, உருப்பிட்ட மாதிரி தான். டேய், திருடனை பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. அது நீடா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருடன்னு கத்து. கத்தி விஷயத்தை கத்தி உருவாங்க. ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்மிடுவீங்களே. இப்படி ஆளு கால அடிச்சு அவன் மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய இரு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. இரு, முகமுடிய தான் கழட்ட போறேன். இரு. மாதவனா? அட மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும். முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும். நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடிப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டில. முதல்ல போலீஸ்க்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முறி. ஒரு கூர்க்காக்கு சவாலத்தோட என் தாய் எடுத்தால விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. மாதவா கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகுற தோஷத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். குர்கா, வெரி குட். கை கொண்டா கைய. பிரமாதம்.
நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा लड़की लड़की किच्चा देखो देखो मुझसे अच्छा. राम सिंह? கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை क्या பிள்ளை? ओ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி गाना एक बार गाओ. जी मैं 15 साल पहले मद्रास आ गई इसलिए. ராம் சிங், உங்க அப்பா பேர் என்ன? மேம் சிங். சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या? சிவராம் சிங். नहीं नहीं. அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ளை கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? இந்த கூர்காலன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம தான் இந்த கோமலை வச்சு போட்டேன். இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு. அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்தி தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நானும் உனக்கு திருடான அடிக்க சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட. எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக எவ்வளவு அடி வாங்கினேன்னு என்ன வீட்டுல வந்து பாத்தியா நீ? இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல. வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டா உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். டேய் மாறவா, நீ செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கையை விடு. புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. ஐயோ, புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ, வாடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கேட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சட்டு பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். டேய், இத கொஞ்சம் பிடி. நீ இடத்த காலி பண்றதுக்கு எவ்வளவு வைக்கிற சொல்லு. டேய், மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல கட்டிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவப்படுற. சரி வாங்க உள்ள வாடா. அதெல்லாம் வாங்க உள்ள எல்லாம் ஒண்ணு போய் நல்லா இருக்கு. இழுக்குதுமா நடத்தன மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. டேய், இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. டேய், இப்ப என்னடா பண்ணலாம்ங்கறீங்க? நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சாமி. டேய், இப்ப என்னடா இடத்த காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா. சரிடா, குட் பை.
டேய் நானு ரூம காலி பண்ண மாட்டேன். சரி குண்டு கட்டா கட்டி உரிச்சு விடு. பொட்டு படிக்க திக்கா போடு. ஜோசியம் பார்க்கிறது கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சான் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? ச்சே! விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேளை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களே. அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, போன்விட்டா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் ஐயோ, எனக்கு சொல்லுமா? விடு, விடுயா.